நேத்து நீங்க இந்த தீர்ப்பு வந்த உடனேயே நீங்க ட்வீட் பண்ணியிருந்தீங்க. இந்த நீட் தொடர்பாக. அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தாலும் இந்தந்த விஷயங்கள இதெல்லாம் இன்க்ளூடடா அப்படிங்கிற நிறைய ஒரு சந்தேகத்தையும் கிளப்பியிருந்தீங்க. திமுக எம்பி வில்சன் அவர்களும் அது தொடர்பாக இப்ப தகவல்களை கூறியிருக்கிறார். ஆக நம்ம இதுல இருந்தே போயிடுவோம். இந்த தீர்ப்புல இருந்தே ஆரம்பிப்போம். இந்த தீர்ப்பின் முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு. அதை பல வல்லுநர்களும் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா எஸ்ஆர் பொம்மை தீர்ப்புக்கு பிறகு, எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு என்பது 356 பயன்படுத்தி எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் கலைக்கலாம் என்று ஒரு நிலைமை இருந்த போது அதற்காக வந்த தீர்ப்பு எஸ்ஆர் பொம்மை. எஸ்ஆர் பொம்மை வந்த பிறகு அந்த மாதிரியான நடவடிக்கைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த தீர்ப்பு இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போ இதை பொதுவா எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆர் என் ரவி ரொம்ப அடாவடி பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப ஒரு 4 ஆண்டுகளாக அவர் ஆடாத ஆட்டம் இல்லை, அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு என்ற அளவில் இதை புரிஞ்சுக்கிறாங்க. அது ஆர் என் ரவியோட பிரச்சனை மட்டும் அல்ல என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதாவது பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பா மோடி அரசு என்ன செஞ்சிட்டு இருக்குது? இந்த ஆர் என் ரவி எழுப்புகின்ற இந்த பிரச்சனையினுடைய சாராம்சம் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டம் இயற்றினால் அந்த சட்டத்தை நியமன பதவியில் இருக்கின்ற நான் முடக்கி வைப்பேன் அப்படின்றது ஆர் என் ரவி சொல்லக்கூடிய விஷயம். அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை காட்டிலும் எனக்கு அதிகாரம் இருக்குது கவர்னருக்கு என்பது ஆளுநர் ரவி இதனால சொல்லிட்டு இருந்தாரு. இந்த காரியத்தை மோடி அரசு பல கோணங்கள்ல அமல்படுத்திட்டு வருது. இப்போ பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னா, நம்ம பேசும்போது மாநில உரிமை நிலைநாட்டப்பட்டு விட்டது அப்படி சொல்றோம், அது உண்மைதான். ஆனா ஆக்சுவலா ஜனநாயகம், மக்களின் வாக்குரிமை என்பதற்கு அர்த்தம் கிடையாது. நீ பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னா, நீ யாருக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஆட்சியை நான் இந்தந்த வழியில எல்லாம் முடக்குவேன். அதுல கடைசி அஸ்திரம் தான் ஆர் என் ரவி. எதுவுமே செல்லுபடி ஆகலைன்னா ஆர் என் ரவி. அந்த காரியம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல ஏன் தீர்ப்பு வந்திருக்கு? உச்சநீதிமன்றம் ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டி விட்டதாக எல்லாரும் சொல்றாங்க. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல.